நெயில்ஸ் கூட பொறுக்கும்போதே இருக்குமா டாக்டர்? ஆமாம், பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நெயில்ஸ்லாம் இருக்கும். அதுவும் நெயிலும் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஒரு 3 மாதம் குழந்தை பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபேஸில். அதனால் நீங்கள் வந்து சின்ன ஸ்பெசிஃபிக்காக கேர் எடுத்து நெயில்ஸும் கட் பண்ணுறது பெட்டர். ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். பிரெஸ்ட் ஃபீட் வந்து எந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணுறது, எப்போ மற்ற ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு 6 months ஆஃப் ஏஜுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. நான் மட்டும்னு சொன்னால் கண்டிப்பாக அது மட்டும்தான். ஸோ வாட்டரோ இல்லை வேறு ஃபார்முலா மில்க்கோ வேறு ரசமோ எதுவோ நீங்கள் சமைச்சிங்கன்னு சொல்லி சும்மா டேஸ்ட்டோ எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. இது வந்து நான் நம்ம தமிழ்நாட்டுக்காகவோ இல்லை சென்னைக்காக மட்டுமே சொல்ல, யூனிவர்சலாக இதான் வந்து ரெக்கமெண்டேஷன். அமெரிக்காவில் பிறந்த குழந்தைக்கும் சரி, லண்டனில் பிறந்த குழந்தைக்கும் சரி, தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரே ரெக்கமெண்டேஷன் தான். நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அதான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுவே வந்து எனஃப் நியூட்ரியன்ஸ், எனஃப் விட்டமின்ஸ், எனஃப் வாட்டர் இஸ் தேர். Around 6 months of age, you can start slowly weaning food. நம்ம weaning food அப்படின்னு சொல்கிறோன்னா சும்மா ரைஸோ தாலோ கீ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அது கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது ஒரு 6 to 9 months வந்து அட்லீஸ்ட் 2 meals நீங்கள் கொடுக்கணும். ஒரு இன் டே மத்தியானமோ இல்லை நைட்டோ ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு பிக் மீல் கொடுக்கலாம். நவடேஸ் நிறைய கடையிலேயே கூட வந்துருச்சு, ரைஸ் பேஸ்டு ராகி பேஸ்ட் அது மாதிரிலாம் இருக்குது, அதுவும் கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வீட்லேயே நல்லா சமைச்சு ரைஸும் தால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நல்லதா? கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ ஸ்நாக் ஃப்ரூட்லாம் வந்து ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம் இன் பிட்வீன் மீல்ஸ். இந்த ஈவினிங் டைமோ இல்லை ஒரு மிட் மார்னிங் டைம் 11 o'clock அந்த மாதிரி வந்து ஒரு பனானா, ஆப்பிள், சப்போட்டா, பப்பாயா எல்லாமே கொடுக்கலாம். அது சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். வாட் எவர் த பேபி வாண்ட்ஸ் டு ஈட். பவுடர்ட் மில்க் இஸ் அட்வைசபிள். ஸோ நான் பிரஸ்ட் மில்க் பற்றி சொல்லும்போது 6 months வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் சொன்னேன். ஆனால் பிரஸ்ட் ஃபீடிங் நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் வேலைக்கு போகல, யுவர் ஹோம் மேக்கர் அப்படின்னும் போது 1 year வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம் பிரஸ்ட் ஃபீடிங். ஃபுல்லாக அதுலேயே தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் இருக்குது. பட் சப்போஸ் ஜஸ்ட் இன் கேஸ் உங்களால் முடியல, உங்களுக்கு வேலைக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் மில்கே குறைஞ்சிருச்சு அப்படின்னும் போது 6 months அப்புறமா யூ கேன் டூ கிவ் ஃபார்முலா மில்க். அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது டெவலப்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து கை சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, கால் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, இந்த மாதிரியான ஒரு அப்நார்மலிட்டிஸ்லாம் நம்ம எந்த டைமில் கரெக்டாக மானிட்டர் பண்ணுறது? நம்மளுக்கு எப்படி அது அனலைஸ் ஆகும்? குழந்தைக்கு வந்து சரியாக பேச மாட்டேங்கிறான், நடக்க மாட்டேங்கிறான், இல்லை வந்து கை அசைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஸோ தி மோர் வி கிவ் ஸ்டிமுலேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பிறந்த குழந்தையிலேருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா கூட வரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிப்போம் குழந்தை கூட. என்னடா ராஜா கொஞ்சறதோ இல்லை நம்ம சாதாரணமாக பேசுகிறதோ போகிறோம். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டிமுலேஷன் ஃபார் த பேபி. அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன நார்மல் குழந்தைக்கும் சரி, பர்டிகுலராக ப்ரீட்டமாக பிறக்கிற குழந்தையோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்க குழந்தைக்கு இன்னும் நிறைய தேவைப்படும் ஸ்டிமுலேஷன்லாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நார்மலாக வந்து நான் சொன்ன மாதிரி ஹெட் டு டோ தான் வந்து டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கும். நான் மோட்டார் டெவலப்மெண்ட் முன்னாடியே சொன்னேன் நான். அது தவிர மற்ற வந்து ஹியரிங் ஸ்க்ரீன் ஒன்று பண்ணுவோம். அது பிறந்த உடனே பண்ணிடுவோம் நாங்கள். ஹியரிங் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு, ஏன்னா காது கேட்டால் தான் பேசவே வரும். ஸோ அதனால் வந்து ஹியரிங் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் ஒரு டெஃப்னஸ் வந்து ரொம்ப காமன் இந்த பீரியடில். ஸோ அதனால் வந்து ஹியரிங் ஸ்க்ரீன் பண்ணி கிளியர்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கலாம். பேச ஆரம்பிக்க ஒரு அரௌண்ட் 3 months வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் பேபியை. அது ஆ ஊ அந்த மாதிரி சவுண்டோட. ஒரு 6 to 9 months பார்த்தீங்கன்னா 2-3 வார்த்தை சேர்ந்து பாப்பா மாமா அந்த மாதிரி இது சேர்ந்து வரும். பட் 1 yearல வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 words அம்மா அப்பா இல்லை என்ன பேசுகிறோமோ அந்த மாதிரி ஒரு 2 to 3 words சொல்ல ஆரம்பிச்சிருவோம் குழந்தை. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கலைன்னா தான் ப்ராப்ளம். இந்த ஸ்டிமுலேஷன் நம்ம பேசுகிறோன்னா நம்ம இப்போ பார்த்து பேசுகிற மாதிரி குழந்தையும் வந்து நம்ம யார் பேசுகிறாங்களோ அவங்கள பார்க்கணும். அந்த ஐ கான்டாக்ட் இருக்கணும், அந்த ரெஸ்பான்சிவ் பிஹேவியர் இருக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல். அதெல்லாம் இல்லைன்னா யூ ஷுட் வரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க கை காலெல்லாம் யூஸ் பண்ணலன்னா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்தில் உட்காரலைன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து யூ ஷுட் திங்க் அபவுட் வித் எனி ப்ராப்ளம். ஸோ பை 9 months வந்து உட்காந்துருக்கணும் குழந்தை ஃபுல்லாகவே. உட்காரவே மாட்டேங்குது, வேறு ஏதாவது ரீசனால் உட்காரல அப்படின்னா உடனே டாக்டர் பார்க்குறது நல்லது. பை 1 year வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏதாவது இருந்த இடத்துலேருந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. தரையில் விட்டோம்னா ஏதாவது ஒரு மோடில் பாட்டம் ஷஃப்லிங்கோ உட்காந்து மூவ் பண்ணுறதோ, இல்லை க்ரால் பண்ணி மூவ் பண்ணுறதோ, இல்லை க்ரீப் பண்ணி மூவ் பண்ணுறதோ, கமாண்டோஸ்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதோ, ஏதாவது ஒரு வகையில் மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அது 1 year வரைக்கும் எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ண மாட்டேங்குது, போட்டால் குழந்தை ஒரு இடத்துல போட்டால் ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்னா அது அப்நார்மல். நார்மலாக இருக்கிற குழந்தை படுக்க போட்டிங்கன்னா ஒரு டாய்ஸ் கொடுத்தீங்கன்னா கையை காலை உதச்சிட்டு நார்மலாக மூவ்மெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி இல்லைனாலும் ப்ராப்ளங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து யூஸ்வலாகவே வந்து நம்ம வேக்சினேஷன் நிறைய இருக்கிறதால ஃபர்ஸ்ட் இயரில் நிறைய டைம் நீங்கள் பீடியாட்ரிஷியன் போகிறப்பவே வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. அப்படி ஏதாவது நீங்கள் வேக்சினேஷனுக்கே போல ரொம்ப நாளாக பார்க்கல அப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா கன்சர்ன் இருந்துச்சுன்னா பார்த்துக்கிறது. என்னென்ன வேக்சினேஷன்ஸ்லாம் வந்து 1 yearக்குள்ளே போடணும்? ஸோ 1 yearக்குள்ளே வந்து நிறைய வேக்சினேஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம ஷெட்யூல் போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. இந்தியன் அகாடமி பீடியாட்ரிக்ஸில் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ பர்டிகுலராக டிபி, போலியோ,
பர்டூசிஸ், டிப்தீரியா, டெட்டனஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக போடுறாங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களால் முடிஞ்சால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் இதெல்லாம் போட்டுக்கிறது பெட்டர். போலியோ வந்து நம்ம எராடிகேட் பண்ணியாச்சு லாஸ்ட் இயர்லேருந்து. இருந்தாலும் போலியோ சொட்டு மருந்தும் இன்ஜெக்ஷனும் போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக போடுறதில்ல, அங்கே போய் போட்டுக்குவாங்க. சிலதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தேவைப்படும், அதெல்லாமும் போடுறது பெட்டர். ஓகே. இப்போது பிறந்த குழந்தைங்க நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் வாயில் எடுத்து வச்சுப்பாங்க, தரையை நக்குறது, சாக் பீஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது? அவாய்ட் பண்ண முடியுமா ஆக்சுவலாக? அவாய்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப நார்மலான பிஹேவியர். எது கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அது நார்மலாக வந்து ஹேண்ட் எடுத்துகிட்டு மவுத்துக்கு எடுத்து போகிறது வந்து நார்மல் பிஹேவியர். ஸோ அதை வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது உள்ளே போய் அடைச்சிக்காத மாதிரி வச்சுருக்கணும். கிளாஸ் பீசஸோ சரி, ஈவன் சின்ன சின்ன டாயோ இந்த வயசில் கொடுக்காதீங்க. ஏதாவது பீட்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த வயசில் கொடுக்காதீங்க. ஏன்னா எது போட்டால் உள்ளே போயிடுச்சுன்னா ஸ்டொமக்கில் போனால் அட்லீஸ்ட் வெளியே வந்துடும். ஆனால் அதே வந்து ப்ரீதிங் பைப்பில் போச்சுன்னா லங்கில் போய் நமக்கு ப்ரீதிங்கே கொஞ்சம் கஷ்டமாக வருது, அடிக்கடி சளி பிடிக்கிறதோ இல்லை இமீடியட்டாக ப்ரீதிங் ப்ராப்ளமோ எது வேணால் வர சான்ஸ் இருக்குது. அதனால் சின்ன சின்னதாக இருக்கிற பொருட்களை தவிர்க்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஒத்து வருமா டாக்டர்? அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஸோ கிளைமேட், வெதர் அப்படின்றது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான விஷயம். ரெண்டுமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு நார்மலாக நம்ம ஹியூமிடாக இருக்கிற நம்ம சிட்டிலேருந்து இப்போ ஒரு கோல்டாக இருக்கிற லண்டன் போகிறீங்களோ அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை அக்ளிமேட் பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆகும். இமீடியட்டாக அக்செப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ வின்டர் கோட்டோ க்ளவுஸு, சாக்ஸு, ஹேட் எல்லாமே போட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் வெதுப்பாக நல்லா இருக்கும். குழந்தைக்கும் அதே தான். குழந்தைக்கு கூட எல்லாமே இருக்குது, ஹேட்டு, க்ளவுஸு, சாக்ஸ் எல்லாமே குழந்தைக்கு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெளியில் போகிறீங்களோ இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கீங்களோ, வீட்டுக்குள்ளே இருந்தால் ஹீட்டர் போட்டுக்கலாம். நீங்கள் ஹீட்டர் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டர், நம்ம ஊரில் ஏசி இருக்க மாதிரி அவங்க ஊர்லலாம் ஹீட்டர்லாம் இருக்கும். ஈவன் இங்கேருந்து பெங்களூர் போனீங்கனாலே யூ வில் ஃபீல் சம்டைம்ஸ் கோல்டு. அந்த மாதிரி டைம்லையும் வந்து ஸ்கின் எல்லாம் கூட பீல் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு? ஸோ அந்த டைமில் எக்ஸ்டர்னலாக ஏதாவது மாய்ஸ்சரைசரோ ஆயிலோ நம்ம அப்ளை பண்ணலாமா? கரெக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அது. ஸ்கின் கேர் வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு இல்லை 1 month 2 month பேபிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சிட்டியில் வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. சென்னையோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்கின் மாய்ஸ்சரே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் பெட்டர் என்ன பண்ணலான்னா ஒரு ஆயில், நார்மல் ஆயில், கோகோனட் ஆயில் இல்லை ஈவன் பேபி ஆயில்ஸ் எது வேணாலும் ஒரு 15-20 minutes பாத் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு பாத் கொடுத்தீங்கன்னா it will keep the moisture. Even after the bath வந்து any moisturizer you can use. Moisturizer once a day you generally hands, legs எல்லாமே யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். நன்றி. நன்றி. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து குழந்தைங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி மானிட்டர் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசலாம். Until then, it's me Swathishta signing off.